தம்பி இந்த பெண்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, பெண்கள்லாம் கொஞ்சம் வழி விடுங்க. முன்னால நம்ம கட்சிக்காரங்க பின்னால வாங்க. எல்லாம் ஆமா முன்னால வாங்கம்மா. அப்படி பழனி உங்க ஊரு வாங்கம்மா. பெண்கள்லாம் முன்னால வந்துருங்க. தம்பி நீங்க கொஞ்சம் அப்படி பின்னால பெண்கள் என்னம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்ப நம்ம சிட்டிக்காரள்ளி, காலப்பனள்ளி, பக்கத்துல இருக்க குப்பாங்கரை எல்லாம் வந்திருக்கீங்க தானே? உங்களெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்காங்க. உங்க மாதிரி ஒரு பெண், படிச்ச பெண், சாதாரண படிப்பு இல்லை, ஆராய்ச்சி பட்டம் படிச்சவங்க. டெல்லிக்கு போனா இந்தியில பேசணுமா இந்தியில வாதாடுவாங்க, இங்கிலீஷ்ல வாதாடணுமா இங்கிலீஷ்ல வாதாடுவாங்க. யார்? நம்ம டாக்டர் யாருடைய மருமகள், நம்ம கட்சி தலைவர் சென்னை அன்புமணி அவருடைய மனைவி, பிரதமர் மோடியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர். இப்ப இவங்க எல்லாம் 2 வாரமா ஊரா போறோம். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டியெல்லாம் போன பெண்கள் இல்லாம எங்க பெண்கள் ஓட்டுலாம் எங்க மாதிரி ஒரு பொண்ணு, நீங்க தான் டெல்லிக்கு போகணும், உங்களுக்கு தான் ஓட்டுன்னு எல்லா பெண்களும் சொல்றாங்க. இளைஞர்கள் தம்பிகள்லாம் குதிக்கிறாங்க, அக்கா உங்களுக்கு தாங்க ஓட்டு, தைரியமா போங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறது எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. மற்ற கட்சிக்கு போடுறவங்க கூட இப்ப போடுறாங்க. அப்ப நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்? மாம்பழம் தானே. ஏற்கனவே மாம்பழம் போட்டு எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சா நல்லது சொல்லி அன்புமணிக்கு போட்டு, இப்போ 1-2 அப்படி மாறி போடுறவங்க கூட அவங்க சொல்லி நம்ம மாதிரி ஒரு பெண் படிச்சவங்க டெல்லிக்கு போறது உறுதி, ஜெயிக்கிற நேரத்துல போடணுமா வேண்டாமா? இப்போ நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துக்கு இன்னைக்கு பாதுகாப்பு, சோறு போடுறது மாடுதான், குழந்தைங்களை படிக்க வைக்கிறது கறவை மாடுதான் இல்லை, விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வாங்க பாருங்க. அப்ப டெல்லிக்கு போய் வாதாடி டெல்லியில பிரதமர் மோடி கிட்ட சொல்லி காவிரி தண்ணி எல்லா ஏரிக்கும் வரணும்னு சொன்னா யார் டெல்லிக்கு போகணும்? யார் போகணும்? ஆமா. அதனால எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. எல்லா ஓட்டும் மாம்பழத்துக்கு தான். நீங்க போடுங்க. பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க வெளியூர்ல எல்லாருக்கும் சொல்லி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள். உங்க வீட்டு பெண், உங்க சகோதரி மறந்துடாதீங்க. இப்பொழுது நம்ம கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் பாஸ்கர் பேசுறாரு, அப்புறம் வேட்பாளர் பேசுவாங்க. காலப்பனள்ளி, சிட்டிக்காரள்ளி கிராமத்தை பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அந்த மாம்பழ சின்னத்தில் நீங்க அனைவரும் பெருவாரியான வாக்குகள் அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து பெற்று அத்தனை திட்டங்களும் தருமபுரி மாவட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் அவர்களுக்கு நம்ம மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர உள்ளார்கள், பதவியேற்க உள்ளார்கள். நம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார்கள். மற்ற 2 கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டுகள் அத்தனையுமே நம்ம குப்பை தொட்டியில் போட்டதாக ஆகிவிடும், வீணாக போய்விடும். ஏனென்று சொன்னா அங்க பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அது இவர்களுக்கு போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்க போய் அங்க மத்திய அரசாங்கத்துல, அங்க பாராளுமன்றத்துல எதுவுமே இவங்க பேச மாட்டாங்க, பேச முடியாது, வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அதனால மற்ற கட்சிகளுக்கு நீங்க வாக்களிக்க கூடாது. அதனால் நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வராங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டம் அத்தனையும் கொடுக்க போறாங்க. இவர்கள் நமது வெற்றி வேட்பாளர். அந்த திட்டங்கள்லாம் அங்க கோரிக்கை வைத்து அந்த திட்டங்களை கொண்டு வந்து நமக்கு அத்தனை திட்டங்களும் நமக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க. அதற்காக நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து இவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். நீங்க
இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காமல் இன்னைக்கு மக்களுக்கு அத்தனை அடிப்படை தேவையான திட்டங்கள் அத்தனையும் கொடுத்துள்ளார்கள். அனைத்து வீடுகளுக்கும் பைப் போட்டு கொடுத்துட்டாங்க, பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. இப்போ கொரோனா காலத்திலிருந்து ரேஷன்ல போடுகின்ற அத்தனை பொருட்களும் மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வருது. மாநில அரசு எல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு திட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இனியும் இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு, தருமபுரி பாராளுமன்றத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அத்தனை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து நமக்கு ஒகேனக்கல் காவிரி உபரி நீரை பம்ப் செய்து ஏரிகளை நிரப்பி நமக்கு நீர் ஆதாரங்கள்லாம் உயர்த்துவதற்கு அந்த திட்டங்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துள்ளது. அந்த திட்டத்தை உறுதியாக நிறைவேற்றுவாங்க. நமது வேட்பாளர் சொல்லுகின்ற அத்தனை திட்டங்களும் உறுதியாக நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள். பொய்யான வாக்குறுதி கிடையாது. இவர்கள் சொல்லுகின்றது அத்தனை திட்டங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம வாக்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு பாரத பிரதமர் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க தயாராக உள்ளாங்க. ஆனா இன்னைக்கு இதே திமுக ஆட்சி வந்து நமக்கு 2021 வாக்குறுதிகள் கொடுத்தது ஒண்ணு கூட நிறைவேற்றல. கரண்ட் பில்ல நாங்க குறைப்போம், மாசம் மாசம் நாங்க ரீடிங் எடுப்போம், அது செய்யல. சிலிண்டர் 100 ரூபாய் நான் குறைக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னாங்க, அந்த 100 ரூபாய் குறைக்கல. ஆனா இன்னைக்கு 500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாங்க. எப்படி இவங்க 500 ரூபாய்க்கு தர முடியும்? 100 ரூபாய் குறைக்க முடியாத 3 வருஷமா இவங்க ஆட்சி செஞ்சுட்டாங்க நம்மளை ஏமாத்தி. இப்ப இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கணும், பெண்கள் ஓட்டு எல்லாம் வாங்கணும்னு சொல்றதுக்காக 500 ரூபாய்க்கு நான் வந்து சிலிண்டர் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? இவங்களால முடியவே முடியாது. ஆனா பொய்யான வாக்குறுதி சொல்றாங்க. யாரும் இதை பத்தி நம்ம நம்ப கூடாது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து நாங்க எல்லாத்துக்கும் தரணும். பொய் பூராமே பொய். ஒரு 50-60 ஆண்டு காலமா பொய்ய பேசி 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 நம்மளை ஏமாற்றி அவங்க பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு ஒரு குடும்பம் மற்றும் பழைப்பதற்கு நம்மளை எல்லாம் பலிகடவாக்குறாங்க. அதனால வந்து நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டும். படித்த இளைஞர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாமே சிந்திக்கணும். இவ்வளவு காலம் நீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு சிறந்த வேட்பாளர், நட்சத்திர வேட்பாளர், நமக்காக பாடுபடுகின்ற ஒரு வேட்பாளரை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க, நமக்கு கிடைச்சிருக்காங்க. நல்ல வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டு இதுவரையில் தருமபுரி பாராளுமன்றத்துக்கு ஒரு பெண் வேட்பாளரே கிடையாது. யாருக்கு எந்த கட்சிக்கு நிக்க வைக்கிறதுக்கு தேவையும் கிடையாது, தைரியம் கிடையாது. அதனால் நம்மளுக்கு உழைக்கின்ற வந்திருக்க வேட்பாளருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம், நமக்கு எதுவும் பண்ணல. இன்னைக்கு எல்லா ஏரிகள், இந்த பக்கங்கிற ஏரிகளுக்கு எல்லாம் தண்ணீர் வருவதற்கு அந்த திட்டத்தை முழுமையாக, கட்டாயமாக, உறுதியாக நமது வேட்பாளர் அதை நிறைவேற்றி அந்த திட்டத்தை செயல்படுத்தி நம்ம அனைத்து ஏரிகளுக்கும் குட்டைகளுக்கும் தண்ணி கொண்டு வந்து நம் நீராதார பிரச்சனையை கண்டிப்பாக முடித்து வைப்பார்கள். அதற்காக அனைவரும் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம். 2 வாரமா அரூர், பாப்பாரப்பட்டி எப்படி எல்லா ஊருக்கும் சுத்துறாங்கம்மா. பெண்கள் எல்லாம் சொல்லுது, அக்கா போயிட்டு வாங்க, எல்லா ஓட்டும் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு பெண் எம்பி போனதில்லை, நீங்க படிச்ச பெண்ணா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இவங்க சாதாரண படிப்பு இல்லை, ஆராய்ச்சி படிப்பு படிச்சவங்க. ஐநா சபை, உலகத்துல இருக்கிற நாடுகள்லாம் ஒன்னா சேர்த்து நடத்துற ஐநா சபைக்கு போய் பெண்களை பத்தி, குழந்தைகளை பத்தி பேசுறாங்க. எல்லாருக்கும் நாடு பூரா தெரியும். அப்படி நாடு பூரா தெரிஞ்ச ஒரு பெண் உங்க மாதிரி இது வரைக்கும் தருமபுரியில இருந்து டெல்லிக்கு பெண் போக வேண்டும். இப்ப போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? அது பெண்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க. இளைஞர்கள்லாம், அக்கா எங்க அக்காவை நீங்க தான் போகணும் அப்படின்னு இளைஞர்கள் பூரா வெறித்தனமா இருக்கிறாங்க. ஜெயிக்கிறது உறுதி, லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது உறுதி. என்னமா சென்னை அன்புமணிக்கு ஓட்டு போட்டீங்க, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு செஞ்சிருக்காரு. இப்ப தண்ணியே வரல. எத்தனை நேரம் போராட்டம் பண்ண, நீங்க எல்லாம் போராட்டத்துக்கு வந்தீங்க, நடக்கலையே. இப்ப மீண்டும் அது நடக்கணுமா வேண்டாமா? டெல்லியில போய் வாதாடுறதுக்கு அவங்கதான். அதனால நீங்க மறக்காதீங்க, ஜெயிக்கிறது உறுதி. ஜெயிக்கிற நேரத்தில் நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு போகணும். ஒரு பெண் வேட்பாளர், படிச்ச பெண்,
அதனால நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி உங்ககிட்ட பாசத்தோடு கேட்கிறாங்க, உரிமையோடு கேட்கிறாங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்மா. நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழத்தில் போட்டியிடும் வேட்பாளர் நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், அண்ணன் டிடிவி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், அண்ணன் OPS அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றேன். எனக்காக இன்னைக்கு என்னை பற்றி பாஸ்கர் அண்ணாவும் சொன்னாங்க, எங்க தியாகச்செம்மல் அவர்களும் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இன்னைக்கு இங்க பார்க்கும்பொழுது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பெண்கள் நீங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு என்ன வரவேற்கிறீங்க, ஆசையா பாக்குறீங்க, எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. அதே போல ஆனா மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும், தண்ணி இல்ல, வேலை இல்ல, இத்தனை கஷ்டமா இங்க வச்சுட்டா என்ன பாக்குறீங்க. எனக்கு அதான் யோசனையா இருக்குது. இவ்வளவு ஆசையா பாக்குறீங்களா, உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு எண்ணத்தோட தான் நான் இங்க பேசுறேன். வெறும் வெற்றி வாங்கி சூடணும், நான் டெல்லிக்கு போகணும், டெல்லிக்கு போனா நான் எப்படி வேணாலும் போயிடுவேன், டெல்லிக்கு போகணும்னு உங்களுடைய வேட்பாளராக உங்களுடைய எம்பியா நான் போனாதான் உங்களுக்காக நான் பேச முடியும். அப்படிதானே? நான் உங்களுக்காக பேசணும்னா நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நீங்க மாம்பழத்துல ஓட்டு போட்டாதான் என்னால போய் அங்க பேச முடியும், என்ன பாரத பிரதமர் கிட்ட பேச முடியும். இப்ப 2 நாள் மணி மீட்டிங்ல போனோம், அவ்வளவு பாசமா அவர் தாய் உள்ளத்தோடு எல்லா விஷயத்தையும் பரிசீலிக்கிறாரு. இப்ப நம்ம சென்னையில போய் கேட்டு பார்த்தோமா, கேட்டீங்களா இல்லையா? போராட்டம் பண்ணீங்களா இல்லையா? தண்ணி வேணும்னு கேட்டீங்க, ரோடு வேணும்னு கேட்பீங்க, எல்லாருக்கும் போராட்டம் தானே, வேலை வேணும்னு கேக்குறீங்க. பிள்ளைங்களா எல்லாம் வெளியூர் காமிச்சிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கோம். எதுக்கு? எல்லாரும் ஒன்னதானே இருக்காங்க, நம்ம மட்டும் நம்ம பிள்ளைங்களா வெளியூர் காமிச்சிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கோம். யாருக்கும் வேலை கிடையாது. இது வரைக்கும் யாராவது இதை கண்டுக்கிட்டாங்களா? இது வரைக்கும் கண்டுக்கிட்டாங்களா? எத்தனை கட்சி வந்திருப்பாங்க, யாராவது உங்களை நம்ம பசங்களுக்கு வேலையை கொடுக்கணும், தொழிற்சாலை வைக்கணும், அவங்களுக்கு ஒரு பெண்களுக்கு வேலை கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், யாருமே கண்டுக்கல. எவ்வளவு சத்தம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்கக்கூடிய ஒரே கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இவங்க தண்ணி இல்லைன்னு போராட்டம் எத்தனை பேர் பண்ணிருப்பீங்க, நீங்க எல்லாம் கூட வந்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்காக அங்க சென்னையிலயும் தர்மபுரியிலயும் டவுன்லயும் இவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க இருந்திருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லிருப்பாங்க, போராட்டம் பண்றாங்க, தண்ணி விட்டா விடுவாங்க. இவ்வளவு போராட்டம் செய்துதான் ஒக்கநேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்தது. அந்த தண்ணியை கூட கொண்டு வந்தது மருத்துவர் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த தண்ணியை கூட கொண்டு வருது, ஒக்கநேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை. வேற யாருமே அதை செய்யறதுக்கு மனசே வரலையே. இவ்வளவு கத்துறீங்களே, தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும், கேட்கணும் இல்ல? ஒரு குழந்தை கத்துச்சுன்னா தண்ணி குடுக்கணுமா இல்லையா? ஒரு குழந்தை தண்ணி கேட்டா நீங்க கத்த விட்டு இருப்பீங்களா? நம்ம கேட்கறோம்ல, தண்ணி குடுக்கணுமா இல்லையா? யாருமே குடுக்கலையே. உங்களுக்காக யார் கேட்கறா? இவங்கதான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீ இங்க வரல அங்க போலன்னு சொல்லிட்டு உங்களுக்காக அங்க போய் பேசுறதுக்கு அவர் இருக்காரு, டெல்லி போய் பேசுறதுக்கு நான் இருக்கிறேன். மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். எழுதி வச்சிருக்கீங்க 108 ஆம்புலன்ஸ் தந்த சின்னம், மருத்துவக் கல்லூரி தந்த சின்னம், உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வேற எந்த சின்னம் மாதிரி எழுத முடியுமா? இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்கன்னு ஏமாத்தினாங்கன்னா எழுத முடியும் இல்ல? எதான் எழுதுவீங்க? இலவசம் கொடுத்தாங்க, கொடுத்தா கூட அது தங்கத்தை கூட தாலி தங்கம் கொடுத்தா கூட வாங்கி போயிடுவாங்க. எங்க வாட்டர் கடையில் போய் நிற்கும். அதான் நடக்குது. அதுதான் திட்டங்கள். அந்த திட்டங்களுக்கு எல்லாம் மயங்கிடாதீங்க, எல்லாம் வேஸ்ட். அண்ணன் சொன்னார்ல, எல்லாமே இப்ப பொய்யாதான் வாக்குறுதி வரணும், அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு இன்னி வரைக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருதா? எண்ணி கொண்டு வந்த திட்டம் 2005, 20 வருஷமா ஆம்புலன்ஸ் வருது. அதெல்லாம் யாருமா கொடுத்தா? நாங்க வரலனாலும் எங்க திட்டம் உங்களை சேர்த்து இல்ல. நாங்க 2 பேரும் வரலனாலும் எங்க திட்டம் உங்களுக்கு வருதா இல்லையா? 20 வருஷமா போன் எதுக்கு போடுறீங்க உடம்பு சரியில்லைனா? 108 அதை தந்த சின்னம் மாம்பழம். எலெக்ஷனுக்கு இல்ல, எல்லா நேரமும் உங்களுக்கு வருவோம் நாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இந்த பக்கத்துல எதுவுமே அவங்க கேட்கவே வேணாங்க. அவங்க நம்ம மக்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமை. அக்கா தங்கச்சிக்கும் அண்ணன் தம்பிக்கும் செய்யறத நம்ம சொல்லி காமிச்சுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. எதுவுமே நீங்க சொல்றீங்க 4 லட்சம் எது போட்டிருக்காங்க, இது நம்மளுடைய கடமை. நம்ம மக்கள், நம்ம பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு செய்யணும், அவ்வளவுதான். வேற இதுல அதுக்காக ஒண்ணும் நம்ம பாராட்டு பெற்றுக்க போறது இல்ல. அதே போல மருத்துவ கல்லூரி, பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்கன்னா அது காரணம் மாம்பழ சின்னம், மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவங்கதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து தர்மபுரியில மருத்துவ கல்லூரியா கொண்டு வந்தாங்க. எப்பேற்பட்ட சேலம் தானமா ஓடணும், எங்க போனோம்? ஹாஸ்பிட்டலுக்கு சேலத்துக்கு போவீங்க, பெரிய ஸ்கேன் எடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னா அங்க போனோம். இப்போ வேணாம், இங்கே பண்ணிக்கிறோம். நல்ல திட்டங்கள் எல்லாம் கையில வச்சிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கேட்கிறோம்.
நீங்க எங்களுக்கு மாம்பழச்சலுக்கு வாய்ப்பளித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவோம். பிரதமர் ஐயா இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்கலாம். எங்க ஊர் மக்கள் அல்லாடுறாங்க, தண்ணிக்கு வேலைக்கு அல்லாடுறாங்க, வேணும்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க வர்றாரு. தாயுள்ளத்தோட பரிசீலித்து கொடுப்பாரு. நான் நம்பிக்கையோட இருக்கேன். உங்களுக்காக வேலை செய்வோம், நம்ம வீட்டு பெண்களுக்காக வேலை செய்வோம் இருக்கிறேன். நீங்க பாருங்க, மாம்பழச்சலுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் உங்க வருங்கால குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கான வாக்கு. நீங்க தண்ணிக்கு படுற கஷ்டம் நம்ம குழந்தை படக்கூடாது, வேலைக்கு படுற கஷ்டம் நாளைக்கு நம்ம பசங்க படக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் வேணும்னா மாம்பழச்சலுக்கு ஓட்டு போடுங்க. இது எல்லாம் கொண்டு வரும். சிப்காட் இருக்குது, சிப்காட்ல தொழிற்சாலை கொண்டு வந்தோம்னா வேலைக்கு போவாங்க. குடும்பத்துல ஒருத்தருக்காவது தர்மபுரியில வேலை இருக்கட்டுமா? வேணுமா வேணாமா? அப்ப மாம்பழச்சலுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப இதெல்லாம் கொண்டு வரதுக்கு இவங்க எவ்வளவு சட்டம் போட்டிருப்பாங்க தெரியுமா? சட்டமன்றத்துல எனக்கு எது தொண்டை தண்ணி வத்த கத்திருப்பாரு. எதுக்கு? சிப்காட்டை கொண்டாங்க, சிப்காட்டை. இந்த ஊர் எம்எல்ஏ அவர் கேட்டிருக்காரு. அவர் கேட்டதுனால வந்தது சிப்காட்டு. சிப்காட் இல்லைன்னா ஒண்ணுமே தொழிற்சாலையே கொண்டு வர மாட்டாங்க. அதான் ஓகேவா? இப்ப இந்த வாக்கு பெட்டி இருக்கு. வாக்கு பெட்டி இதா இருக்கு. மெஷின் 2 இருக்கும். இன்னும் 2 இருக்கும். இன்னும் நிறைய பேர் போட்டி போடுறதுனால இதுல வரிசை எண் 6ல சௌமியா அன்புமணி என் பேர் இருக்கும், என்னுடைய போட்டோ இருக்கும், பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்குமா பாருங்க. 6ன்னு போட்ட இடத்துல இருக்காங்க. ஹைட்டா கேட்டாங்க, அதனால சொன்னேன். அது கீழே தெரியலையா, அதனால உயரமா தூக்கி. அதுதான் உயரமா இருக்கமா இப்ப தெரியுதாமா? அதுல 6வது வரிசையில சௌமியா அன்புமணி என் பேர் இருக்கும், மாம்பழ சின்னம், என்னுடைய போட்டோ இருக்கும். இந்த மாம்பழ சின்னத்துக்கு நேரம் இருக்க பட்டன் அமுத்துங்க, சத்தம் வரணும். சத்தம் கேக்குதா? இந்த சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போடுறது அர்த்தம். மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு அப்படின்னு நம்பிக்கையோட போடுங்க. நான் உங்களோட இருக்கிறேன். நாங்க எல்லாரும் இருக்கோம். இவ்வளவு அண்ணன் இருக்காங்க, எல்லாம் உங்களோட இருக்கோம். என்ன திட்டம் வேணுமோ கொண்டு வருவோம். சரியாம்மா? ஓகே, நன்றிம்மா. நமக்கு சின்ன